இது நம்ம க்ளீனிங் சீரீஸோட டே 1. இன்றைக்கி இந்த வீடியோவில் டோட்டலாக நம்ம 3 ஸ்டெப் பார்க்க போகிறோம். அதுவும் சிம்பிள். நீங்கள் இன்றைக்கி உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, நாளையிலேருந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளீனிங் 360 சேனலில் ஒன்லி க்ளீனிங் வீடியோஸ் மட்டுமே நான் போட்டுட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம புதுசாக க்ளீனிங் சீரீஸ் கூட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக போடுற க்ளீனிங் சீரீஸ் வீடியோவை நீங்கள் பார்த்து உங்கள் வீடை செம்ம க்ளீனாக ஆக்க முடியும். அதுவும் நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டெப்ஸ் எதுவுமே நான் சொல்லலை. ரொம்ப ஈஸியாக டெய்லி எப்படி செக்ரிகேட் பண்ணி க்ளீன் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் உங்கள் வீடு டெய்லி க்ளீன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஹாலை எம்ப்டி பண்ணலாம். அதாவது நம்ம ஹாலில் எக்ஸஸாக வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்தந்த ப்ளேஸில் வச்சிடலாம். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு ஹாலை கான்சென்ட்ரேட் பண்ணுறோன்னா, திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே நம்ம வீடை வந்து க்ராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா ஹாலில் ஏதாவது பொருள் இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதனால நம்ம எப்போவுமே நம்ம ஹால் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஹால் வந்து க்ளீனாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி தொடச்சி பெருக்கி பக்காவாக வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் ஹாலில் இருக்க எக்ஸஸான திங்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள், அந்த ஹால் எவ்வளோ க்ளீனாக இருக்கும்ன்றத. ஒரு வழியாக நம்ம ஹாலில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. ஆனால் மறுபடியும் நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த சோஃபாவோட சைடில் அந்த கைப்பிடி இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி பையெல்லாம் மாட்டி விட்டுருக்கோம். என்ன மாதிரி நீங்களும் வந்து எங்கெல்லாம் கண்ணுக்கு கிடைக்கிற இடத்துல இந்த மாதிரி மாட்டி விடுறதோ, இல்லை வந்து சாக்லேட்ஸ் இல்லை ஏதாவது சிப்ஸ் பேக்கெட்லாம் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா அந்த கவரை வந்து அப்படியே சோஃபா அடியில் எங்கேயாவது சொருகி விட்டுறது, இல்லை சைடில் எங்கேயாவது சொருகி விட்டுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே நம்ம ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா லேப்டாப்போட இடுக்கில் வந்து சொருகி விடுறது. இதெல்லாம் நீங்களும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே பேசிக்கிட்டே நம்ம ஸ்டெப் 2க்கு வந்துட்டோம். ஓகே, ஸ்டெப் 2 என்னன்றது பார்க்கலாம். டஸ்டிங் த ஹால், அதாவது ஒட்டரை அடிக்கிறது தான். மோஸ்ட்டாக உங்கள் வீடு ஒட்டரை இல்லாமல் க்ளீனாக தான் இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஒரு வாட்டி 1 மோர் டைம் ஒட்டரை அடிச்சிருங்க. நானும் இப்போ வந்து என்னோடய ஹாலில் 4 கார்னர்ஸில் இருக்க ஒட்டரையை குவிக்காக அடித்து முடிக்க போகிறேன். சில பேரோட வீட்டில் இந்த சீலிங் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும், அண்ட் சில பேரோட வீட்டில் இது கொஞ்சம் அப்பாக இருக்கும். ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒட்டரை ஸ்டிக்கு வச்சு ஒட்டரை அடிக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் அது இருந்ததுன்னா. அது இல்லைனா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் ஹேண்ட்மேட் ஒட்டரை குச்சி எப்படி ரெடி பண்ணலாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சே அப்படின்றத நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கூட நான் மேலே வந்து கார்ட்ஸ்லேயும் என்னோடய ஃபஸ்ட்டு கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். முக்கியமாக இந்த ஒட்டரை அடிக்கும் போது நீங்கள் குளிக்காமல் இருக்கணும். ஏன்னா நீங்கள் அடிக்கும் போது அந்த டஸ்ட்டெல்லாம் உங்கள் மேலே பட்டுரும். அதனால் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துடுங்க. ஒரு காலத்தில் நம்ம எல்லோரும் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்திருப்போம். வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஆனால் மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா எல்லா வேலையும் நம்ம தான் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நான் வந்து மேரேஜ் முன்னாடிலாம் ஒரு வேலை கூட செஞ்சதே கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னு என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் எனக்கு சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்தெந்த டைமிங்ஸில் இந்த வேலை செய்யலான்றதை நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டே அப்படியே நான் இந்த கார்னரையும் டஸ்ட் பண்ணிடுறேன், இன்னொரு கார்னரையும். நீங்கள் வந்து ஒட்டரை அடிக்கும் போது அந்த கார்னர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து மேலேயும் அந்த சீலிங்லேயும் சேர்த்து அப்படியே ஒட்டரை அடிங்க. ஏன்னா மேலே சீலிங்லேயுமே ஒட்டரை வந்து நிறைய இருக்கும். அதனால் கார்னர்ஸ் அண்ட் சீலிங்ஸ் 2 சைடுமே கான்சன்ட்ரேட் பண்ணி ஒட்டரை அடிங்க. அதே மாதிரி நான் 3rd போர்ஷன் கிட்ட வந்துட்டேன். அங்கேயுமே கார்னர்ஸ் அண்ட் சீலிங் 2மே சேர்த்து நல்லா ஒட்டரை அடித்து எடுத்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒட்டரை அடிக்கும் போது அந்த கார்னர்ஸோட கீழே அப்படியே மேலேருந்து கீழே ஜாயிண்ட் ஆகிற அந்த எட்ஜிலையுமே ஃபுல்லாக அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு டியூப்லைட் கிட்டலாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் டியூப்லைட் வந்து லூஸாக இருந்ததுன்னா கீழே விழுந்து உடஞ்சிரும். பெஸ்ட்டு நீங்கள் அதை கூட பண்ணாதீங்க. அந்த இடத்துல வந்து டச் கூட பண்ணாதீங்க. பொறுமையாக நம்ம டைம் இருக்கும்போது சேர் போட்டு ஏறி கூட நம்ம அந்த டியூப்லைட்டை வந்து பொறுமையாக தொடச்சிக்கலாம். தொடப்பத்தை வச்சு பண்ணுறேன்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக பண்ணி கீழே போட்டு உடச்சிடாதீங்க. நமக்கு இந்த மாதிரி நடக்காது, கவலைப்படாதீங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் டியூப்லைட் கிட்ட வரும்போது நான் சொன்ன மாதிரி கேர்ஃபுல்லாக தொடங்க.
இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கீங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, கார்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன, நம்ம வாசப்படிக்கிட்ட இருக்க டோரு, அந்த டோரை வந்து டஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். இதை வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே பக்காவாக டஸ்ட் பண்ண போகிறேன். அப்படிலாம் கிடையாது, சும்மா அப்படியே மேலோட்டமாக தான் நான் டஸ்ட் பண்ணுறேன். நான் டஸ்ட் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா 100% இருக்க டஸ்ட்டெல்லாம் போகும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு மேலோட்டமாக அப்படியே ஒரு வாட்டி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு டோருக்கு மேலே அண்டு சைடில், முன்னாடி பின்னாடி அடியில் மேலேன்னு எல்லா பக்கமும் இது மாதிரி ஒரு வாட்டி உதறி விட்டுக்கோங்க. ரொம்ப கம்ப்ளீட்டாக உதறணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் நம்ம இன்னொரு நாள் இதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜன்னல் க்ளீன் பண்ணுற பாட்டுக்கு வர போகிறோம். எல்லாமே பண்ணிடலாங்க, ஆனால் இந்த ஜன்னல் க்ளீன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் ஜாபாக எனக்கு தெரியுது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்போவே. முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங் வேலைலாம் பண்ணும்போது ஏதாவது ஒரு சாங்ஸ், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை டிவியில் ப்ளே பண்ணிகிட்டே அப்படியே ஒர்க் பண்ணுங்கள். என்ன தான் நம்ம 90s கிட்டாக இருந்தாலும் 90s சாங் தான் ரொம்ப பிடிக்குது இப்போ வர சாங்ஸை விட. நான் க்ளீன் பண்ணும்போது மோஸ்ட்டாக 90s சாங்ஸ் கேட்டுகிட்டே தான் க்ளீன் பண்ணுவேன். 80s ஆர் 90s சாங்ஸ் கேட்டுட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் ஏதாவது க்ளீன் பண்ணும்போதோ இல்லை வீடு துடைக்கும் போதோ எந்த பாட்டு போட்டு விட்டுட்டு க்ளீன் பண்ணுவீங்கன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். டஸ்ட்லாம் நம்ம பண்ணி முடித்தோன்னே நெக்ஸ்ட் வேலையை நம்ம வந்து டிவியை டஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம வந்து நார்மல் கிளாத் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணணும். எதுக்கு பர்டிகுலராக இந்த கிளாத் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நார்மல் கிளாத் யூஸ் பண்ணால் ஸ்க்ராச்சஸ் விழுக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிளாத்தோட எம்ஆர்பி நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன், வெறும் 15 ரூபா தான். 15 ரூபாய்க்கு ஒரு துணியை வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் விழாமல் இருக்க பொருள், டிவி, ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் வந்து நம்ம இதை வச்சு தொடச்சிக்கலாம். சரி, முன்னாடி நம்ம தொடச்சி பலன்னு ஆக்கியாச்சு, இந்த பின்னாடி பக்கமும் நம்ம அப்படியே கொஞ்சம் கவனிக்கணும்ல. அதுக்கு நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணுற கைப்பட துணி ஆர் ஏதாவது காட்டன் துணி ஏதாவது ஒன்று வச்சு நம்ம பின்னாடியுமே தொடச்சி விட்டுக்கலாம். ஆனால் மெயினாக முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து எந்த எலக்ட்ரிக்கல் பொருளை துடைக்கிற மாதிரி இருந்தாலும் ஈர துணியை வச்சு துடைக்காதீங்க. அது ஷார்ட்டேஜ் ஆகும், ஒரு ஷாக் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும் போது ஸ்விட்சை ஆஃப் பண்ணிக்கோங்க. டிவி ஸ்விட்ச் ஆர் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஸ்விட்ச் இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுங்கள். ட்ரை கிளாத் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், காஞ்சி போன துணி மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், ஈர துணியை யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்கள் கை வந்து அந்த இடுக்கில் போகல அப்படின்னா, இந்த கார் துடைக்கலாம் வந்து ஒரு டஸ்டர் மாதிரி ஒன்று விற்பாங்க, சிக்னலெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த டஸ்டர் ஏதாவது சின்னதாக வாங்கி கூட நீங்கள் இந்த டிவி பின்னாடி சும்மா அப்படி டஸ்ட் பண்ணி விடலாம். அது கூட நல்லாவே ஒர்க் ஆகும். நம்ம ஹாலில் இருக்க ஒரு பொருளாகவே நம்ம டஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த விதத்தில் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜு தான் டஸ்ட் பண்ணுறோம். நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் வந்து கிச்சனில் வச்சுருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் கிச்சனில் வச்சுருந்தாலும் எனக்காக நாளைக்கு ஒரு நாள் இந்த ஃப்ரிட்ஜையும் சேர்த்து டஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரிட்ஜுக்கு டஸ்ட் பண்ணும்போது நம்ம நார்மல் கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம், மேலேயும் சைட்லேயும் டஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் ஃப்ரண்ட் பக்கம் நான் சொன்ன மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் மட்டுமே யூஸ் பண்ணி டஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஃப்ரண்ட்டில் ஈஸியாக ஸ்க்ராட்ச் விழுந்துடும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், ஃப்ரிட்ஜோட ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு மெட்டீரியல், ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கும். அந்த மேலே சைடில் பேக் சைடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், மேலே வந்து நீங்கள் நார்மல் கிளாத் வச்சு டஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு டஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம குயிக்காக இதை டஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கடுப்பான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவி யூனிட் க்ளீன் பண்ணுறது தான். இங்கே நிறைய ஒயர்ஸு, அப்புறம் ஃப்ளக் பாயிண்ட்டு, அப்புறம் செட்டாப் பாக்ஸு, ரிமோட்ஸு நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் பொறுமையாக எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு, அண்ட் முக்கியமான விஷயம், ஃப்ளக் பாயிண்ட் டஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம வேலை செய்யும் போது பாட்டு போட்டுகிட்டே, டிவியில் பாட்டு போட்டுகிட்டே வேலை செய்ய போகிறோன்ற நினப்பில் நீங்கள் பாட்டுக்கு டிவியை போட்டுகிட்டே இதை வந்து டஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாருமே சுடா பணம் ஆயிட முடியுமாடா? சாரி, க்ளீன் பண்ண இன்ட்ரெஸ்ட்டில் ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அலைக்காக இந்த ஸ்விட்ச் பாக்ஸ், செட்டப் பாக்ஸ் எல்லாம் தூக்கி கீழே வச்சுட்டு இந்த டேபிளையும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டேபிள் க்ளீன் பண்ணும்போது மறக்காமல் கீழே உள்ள டேபிளுக்கு அடியிலையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டேன். பட் இதுக்கு அடியில் வந்து நியூஸ் பேப்பர் ஆர் சம்திங் போடணும்ல, அதை மறந்துட்டேன். சரின்னு போய் டக்குன்னு இந்த கவர் எடுத்துகிட்டு வந்து இவனுங்களை தூக்கி இதுக்கு மேலே நிற்க வச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் என்ன சொல்கிறது, டிவி யூனிட் ரெடி ஆகிடுச்சு. இது தாங்க எங்கள் வீட்டில் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக நம்ம ஃபைனல் ஸ்டெப்பான தேர்ட் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. தேர்ட் ஸ்டெப் வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரமாக நம்ம போட்டு வச்ச குப்பையை
அழகாக குப்பை தொட்டியில் எடுத்து போடுற ஸ்டெப்பு தான். அதாவது நம்ம இவ்வளோ நேரமாக அடித்த ஒற்றையெல்லாம் கீழே விழுந்து கிடக்கும், நம்ம ட்ரெஸ்லலாம் விழுந்து கிடக்கும். இப்போ நான் இதை டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் துடைச்சிட்டு இந்த சோஃபாவையும் நான் துடைக்க மறந்துட்டேன். அதையும் ஃபைனலாக உங்ககிட்ட காமிச்சு பேக் சைடில் அடியில் இந்த சைடில் அந்த சைட்லன்னு சொல்லி இருக்கிற இடத்துல இருக்க டஸ்ட் எல்லாமே துடைச்சி உதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வச்சு கொஞ்சமாக துடைச்சி விட்டுக்கிறேன். ரொம்ப கம்ப்ளீட்டெல்லாம் துடைக்கலை. பார்த்திங்களா எவ்வளோ டஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துட்டோன்னு. இப்போ பாருங்கள் நம்ம ஃபைனல் லுக்கு. ஹால் எவ்வளோ பக்காவாக இருக்குல்ல. நீங்களும் நாளைக்கு இதே மாதிரி உங்கள் ஹாலில் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா? அப்போ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்றது நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் இப்போ கமெண்ட்ஸ் கார்னர் பார்த்துடலாமா? எல்லார்கிட்டையும் நான் இதை ஷேர் பண்ணியே ஆகணும். என்னோடய எல்லா வீடியோஸ்க்கும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுற ஒரே ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க பேர் தான் ஃபௌசியா பேகம். நான் எந்த வீடியோ போட்டாலும் எனக்கு டக்குன்னு அவங்க தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ சிஸ்டர். அவங்க தவிர்த்து மற்றவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் பார்க்குறீங்க. நம்ம க்ளீனிங் 360 சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போடுற வீடியோஸை ரெகுலராக பார்த்து உங்கள் வீடு பல ஆக்குங்க. நான் வீடியோட பிகினிங்லேயே சொன்ன மாதிரி இப்போ அதுக்கான டைம் வந்துச்சு. ஆமாங்க, நான் இப்போ இந்த 3 ஸ்டெப்பும் பண்ணுறதுக்கு எனக்கு ஆன டைம் எவ்வளோன்னு சொல்ல போகிறேன். இந்த 3 ஸ்டெப்பும் நான் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் ஒன்லி 20 minutes தான். ஈஸியாக இருந்துச்சுல? அப்போ என் கூட சேர்ந்து நான் பண்ண மாதிரி நாளைக்கு உங்கள் வீடை இந்த 3 ஸ்டெப் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்ம எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 டைமிங்கில் பண்ணலாம். மார்னிங் 10:30 to 11 இந்த டைமிங்கில் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஈவினிங் உங்களால் ஃப்ரீயாக கேட்க முடியும் டைம் அப்படின்னா ஈவினிங் ஒரு 4:30 to 5 o'clock இதை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் எல்லாேருக்கும் டவுட் வந்திருக்கும், இது ஏன் நான் செக்ரிகேட் பண்ணி பர்டிகுலர் டைமிங்கில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு. வேறு ஒன்றும் இல்லை, காலையில் நம்ம கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல் கிளம்பினதுக்கப்புறம் நம்ம டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க டைம் அதுதான். அதுக்கப்புறம் நம்ம சமைக்கவும் ஆரம்பிக்கணும் லஞ்சுக்கு. நிறைய பேர் வீட்டில் 6 o'clock விளக்கேற்றுற பழக்கம் இருக்கும். ஸோ விளக்கேற்றணுன்னா 5:30 அந்த அரேஞ்ச்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நான் சொன்னேன் 4:30 to 5 இதை வச்சுக்கிட்டிங்கன்னா இதை க்ளீன் பண்ணிவிட்டு சைட் பை சைடு நீங்கள் அதுவும் பண்ணிடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நிஜமாலே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோக்கு வரப்போகிற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் கேப்சர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு க்ளீனிங் கண்டென்ட்டோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரியிட்ட இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். நான் உங்களோட அங்கே வந்து பேசுகிறேன். இப்போ கதவை சாத்திட்டு கிளம்புறேன். பாய்.